ஒரு ஆற்றங்கரையிலே கொண்டு வந்து விட்டு ஒரு குருவி பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அந்த குருவி பறக்க வேண்டும். அவ்வாறு பறந்தால்தான் அந்த குருவியானது இறை தேடி வர முடியும். அவ்வாறு அந்த இறை தேடி வந்தால்தான் இந்த குஞ்சுகளுக்கு தீனி கொடுக்க முடியும். இந்த குருவி பறக்கவில்லையாயும் அந்த குருவி குஞ்சுகள் எல்லாம் இறந்துவிடும் பசியா. அதை ஒரு கணம் சுட்டி காட்டி தந்தையார் சொல்லுகின்றார், அந்த குருவி எப்படி தாய் குருவி எப்படி அந்த இரைகளை தேடி வருகின்றதோ அதே போல நீயும் இந்த கரையிலிருந்து அந்த கரை போனால்தான் இந்த நல்ல மேற்படிப்பை படிக்க முடியும், நீயும் ஒரு சிறந்தவனாக மாற முடியும் என்று சொல்லி அந்த தந்தையார் அடையாளப்படுத்துகின்றார். அந்த குழந்தை நான் எப்படியேனும் உன்னுடைய படிப்புக்குரிய செலவினை என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் செய்கின்றேன், நீ படித்து வா என்று சொல்லி அப்துல் கலாமை அந்த இடத்தில் அந்த ஊரிலிருந்து அயலூருக்கு அனுப்புகின்றான் தந்தை. அந்த குழந்தை தான் எதிர்காலத்திலே இந்தியாவினுடைய சரித்திரத்தையே மாற்றிய அப்துல் கலாமாக மாறியது. எனவே ஒரு தந்தை